ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய கெவுளி பாத்திர குழம்பு எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கெவுளி பாத்திரம் நீங்கள் என்னென்னு கேட்கலாம். சங்கு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கெவுளி பாத்திரம் தான் சொல்லுவோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. அது எப்படி செய்கிறதுங்கிறதையும் லாங் வீடியோவை போட்டிருக்கேன் சேனலில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். குக்கரில் 10-15 விசில் வச்சுட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக பிரியாணியில் கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. இதில் மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக கறி மசாலா, கொஞ்சமாக குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். இப்போ வெட்டி வச்சுருக்க கெவுளி பாத்திரத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த கேப்பில் ஒரு மிக்சரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி.